ராகு வந்து நெறைய வந்து குடிச்சதால அவரால வந்து கான்ஷியஸ்க்கு வரவே முடியல. ரொம்ப வந்து அப்படியே வந்து சாஞ்சிடுறாரு அபி மேல. அபியும் வந்து அப்படியே சாய்வா வந்து அவர கூட்டிட்டு வராங்க வண்டியில. அடுத்து வந்து ராகுவ யாரும் பார்க்கக்கூடாது இந்த நிலைமையில அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போனா, "ஏங்க இப்படி பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. "என்ன பிடிக்காத போ" அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. மறுபடியும் பிடிக்கிறாங்க, மறுபடியும் தள்ளி விடுறாரு. இந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு. "ஐயோ! உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "நீ தான் எனக்கு பிரச்சனை. நீ ஒண்ணும் எனக்கு வேணாம். எனக்கு வந்து எனக்கு மது தான் எனக்கு வேணும்" அப்படின்றாரு. "மதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். "ஆமா, எனக்கு மது தான் வேணும்." "சரி, மது அப்படி யார் தாங்க அந்த மது?" அப்படின்னு கேட்குறேன். "மதுவா? அவ தான் என் உயிர். அவ தான் எல்லாமே எனக்கு. அவள பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். அவ என் உயிர் அவ. ஆனா மது மது" அப்படின்றாரு. உடனே வந்து "என்னதாங்க ஆச்சு? அந்த மது எங்க போனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எதுக்கு உனக்கு? நான் சொல்ல மாட்டேன். என் மது எங்கேயும் என்னை விட்டுட்டு போமாட்டா. எப்பவுமே என் கூட தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே அப்படியே வந்து சாஞ்சு தூங்க போறாரு. அடுத்து வந்து சரி பண்ணி போட்டு அவர் வந்து அவரோட ஷூவெல்லாம் வந்து எடுத்துட்டு அவர சரி பண்ணி வந்து தூங்க வைக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அபி யோசிக்கிறாங்க, இவரு மது மதுன்றாரு. அந்த மது யாரு? இத கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் திரையில ஒரு ஃபோட்டோ வச்சு திரையில மறைவா வச்சிருக்காருல்ல, அதுல தான் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு. அங்க ஒரு டைரியும் இருக்கு. அதை எடுத்து அபி படிக்கிறாங்க. படிக்க படிக்க அவங்களுக்கு ராகுவோட வந்து ஒரு பொண்ண நேசிச்ச வந்து விஷயம், அவரோட ஃபர்ஸ்ட்டு காதல் எல்லாமே தெரிய வருது. இந்த அளவு ஆழமா ஒரு பொண்ண நேசிச்சிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அபி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எப்படியாவது வந்து ராகுவுக்கு வந்து பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அவர் பழையபடி சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் வந்து அவர் என்னை வந்து வெறுக்கிறார் போல்ருக்கு. எந்த பொண்ணுங்களையும் அவருக்கு வேணான்னு நினைக்கிறார் போல்ருக்கு. இதை தெரியாமல் நான் அவர்கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன் ராக்கி பாய் உங்ககிட்ட. இதுக்கப்புறம் ராக்கி பாய் உங்களை நான் சந்தோஷமாக வச்சுப்பேன். அது மட்டும் கிடையாது. அந்த மது கொடுத்த அன்பை நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இனிமேட்டு உங்கள் மது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தூங்கிட்டே இருக்காரு. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் அபி கிடையாது, உங்கள் மது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து ராகுவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து அபி வந்து செஞ்சுட்ருக்காங்க. இதை பார்த்து ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன இவ்வளோ இது இப்படி செய்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ணி வச்சிட்டேன். எதுவுமே இல்லை, எல்லாமே கிளம்ப வேண்டியதான் எங்கள் ஆஃபீஸ்க்கு. தண்ணி போட்டு வச்சுட்டேன், ஹாட் வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. "இதெல்லாம் எதுக்கு நீ செய்கிற?" அப்படின்றாரு. "இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாமே நான் தான் உங்களுக்கு செய்வேன்" அப்படின்றாங்க. என்ன இவ ரொம்ப வந்து மாறி போயிருக்காளே, ஒன்றுமே புரியல, ஓவர் நைட்டில் எப்படி இவ மாறினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. ராகு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க அபி. "என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து என்னை வெறுத்ததுக்கு காரணமே எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது" அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? இவளுக்கும் எங்கள் மாமாவுக்கும் கனெக்ஷன் இருக்கிறத வந்து வெளிப்படையாக ஒத்துக்க போகிறாளா? சரி, இவ்வளோ நாள் இதுக்கு தான் எதிர்பார்த்தேன். உடனே பார்க்குறாரு. "அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா?" "ஆமாம், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட கோவமாக நடந்துக்கிட்டீங்க? ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க? என்னை பார்த்தாவே உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? உங்களால் நிதானத்தில் இருக்கவே முடியல. ஒரு நிமிஷம் நல்லவனாக இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கெட்டவனாக மாறிடுறீங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நிச்சயம், சரி சொல்லு, என்ன காரணம் நீ நினைக்கிற? உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு?" "எனக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு, ஆனால் தெரிஞ்சிச்சு" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. "எனக்கு இப்போ உங்களோட மனசோட வலி என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். இதுக்கப்புறம் நீ கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது வந்து அந்த வலியை உங்ககிட்டேருந்து நான் போக்குவேன். கண்டிப்பாக வந்து கொஞ்ச நாளைக்கே வந்து நீங்கள் எல்லாத்தையும் மறந்து சகஜமாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க" அப்படின்னோடனே, "அது எப்படி வாழ முடியும்? முதல்ல நீ மாறினா தான் வாழ முடியும். நீ தான் எனக்கு துரோகம் பண்ணுறீங்க." "என்னது துரோகம் பண்ணுறா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. "பின்ன வேற என்ன பேசிகிட்டு இருக்க இப்போது? நீ எனக்கு பண்ண துரோகத்தை பற்றின பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் உங்களோட மனவலியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியுங்க, நீங்கள் மதுன்ற பொண்ணை ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த பொண்ணு உங்களை விட்டு போனதால் தான் நீங்கள் இப்படி ஆகிட்டீங்க, கரெக்டா?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது?" அப்படின்னோடனே, யார் சொன்னால் என்ன? ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சிச்சுல. நீங்கள் கவலையே படாதீங்க. இதுக்கப்புறம் அந்த மதுவா நான் இருப்பேன்" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஆகவே முடியாது. மதுனா அது ஏன் மது மட்டும்தான். அவளா வந்து கால் தூசி கூட நீ வரமாட்ட" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்னங்க நீங்கள், நான் இப்படி பேசுகிறேன், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. வேறு என்ன இப்படி பேசுகிறது? நீ எல்லாம் நினச்சி கூட பார்க்காத, நீ மதுவாவன்னு சொல்லிட்டு. எக்காரர் கூட அப்படி ஆக முடியாது. அவளுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது, மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு அப்பாவி அவ. ஆனால் நீ எல்லாருமே ஏமாத்துருவ. என்னையும் இப்போ வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்க." "என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வரைக்கும் உங்களை நான் ஏமாற்றிட்டு இருக்கேனா? நான் எப்போங்க உங்களை ஏமாத்தினேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் ஆனது இப்போ வரைக்கும் இதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்டால் இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் இப்போ புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. "இப்போ நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க? இல்லை, சொல்ல முடியாது. சே, இவருக்கு போய் பாவம் பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்?" அப்படி டென்ஷன்